சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல காய்கறி தொழில் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட வீடியோன்னு மட்டும் கிடையாது. நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட எந்த வீடியோவை பார்த்தாலும் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும், அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்ல ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம உள்ள போவோம். அதுல எந்த அளவுக்கு சொல்ற விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியும், ஏத்துக்க முடியாது, எதெல்லாம் சாத்தியமாகும் அப்படிங்கிறது அந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும்தான் 100% தெரியும். இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த தொழிலா வேணாலும் இருக்கட்டும், ஆக மொத்தம் ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு தொழிலையுமே அதுல இருந்து எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிகள் நாம செய்யற தொழிலை வச்சு மற்ற தொழிலையும் எந்த அளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஒரு தொழில், உதாரணத்துக்கு காய்கறி தொழிலே எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த காய்கறி தொழில எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத 2 பேரால மட்டும்தான் தெளிவா சொல்ல முடியும். ஒண்ணு காய்கறி தொழில் பண்றவங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மளிகை கடையில காய்கறி விற்கிறவங்க. இந்த 2 பேரை தவிர இந்த காய்கறியில எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லவே முடியாது. என்னதான் நம்ம ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் கூட எந்த தொழில எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் கூட அது சாத்தியமாகறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறது அந்தந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க சில ஐடியாக்கள் வரும். அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி என்னோட கடையில காய்கறி விற்கும் போது எனக்கு கிடைச்ச லாபங்கள், அதே மாதிரி நான் காய்கறி கடையை தனியா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முயற்சி பண்ணனேன், எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சது, இது எப்படி ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு லாபகரமான ஒரு பிசினஸா மாத்த முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும். அந்த விஷயங்கள் தான் நான் அதுல ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால அந்த நண்பர் சொன்னது தவறான கருத்தா, அவரு வேற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் கடந்துதான் நம்ம போகணும். ஏன்னா அவரோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த கருத்து நிறைய பேருக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கேள்விதான். பாக்குற எல்லாருமே யோசிச்சாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல்ல நாம போடுற பிசினஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கரண்ட்ல என்ன பிசினஸ் பண்றனோ இதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட சேனலை தவிர்த்துட்டு இன்னும் ஒரு சில சேனல்காரங்க பாத்தீங்கன்னா கரண்ட்ல அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் போடுறவங்க இருக்காங்க. ஆனா மேக்சிமம் எக்கச்சக்கமான நபர்கள் பாத்தீங்கன்னா எந்த விதமான பிசினஸுமே பண்ணாம யூடியூப் மட்டுமே வெறும் பிசினஸா பார்த்துக்கிட்டு கிடைக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ் வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு பிசினஸ்ல எந்த விதமான அனுபவமே கிடைக்காது, இருக்காது. அவர்களால இதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நபர்கள் சொல்ற கருத்துக்கு கண்டிப்பா நம்ம முழுக்க முழுக்க நம்பிடக்கூடாது. ஆனா ஒரு தொழில் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லும் போது அவர்களுக்கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி நாம சொல்றது எல்லாத்தையுமே நம்பணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. இது யாரா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவன் தொழில் பண்ணாதவன் எல்லாத்தையுமே கடந்து முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் அந்த ஃபீல்டில் இறங்கினா மட்டும்தான் நமக்கு இந்த தொழில எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி குடும்பத்துக்குமே தேவை அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட குடும்பத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சுய தொழில் பண்ணுனா நிச்சயமா முன்னேறும். வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட ஏதாவது ஒரு சுய தொழில் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருக்கு. எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நல்ல விதமா அமையாது. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா சுய தொழில்ல ஒரு 1000 ரூபாய் தினம் லாபம் கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயமா எதிர்பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு காய்கறி தொழில்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் உதாரணத்துக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு இடத்துல ரோட்டோரத்துல ஒரு கடை மாதிரி போட்டு உக்காந்தாலே பாத்தீங்கன்னா இந்த காய்கறி தொழில் மூலியமா
உக்காந்த அந்த இடத்துல 2000 ரூபாய்க்கு மேல வந்து நீங்க லாபம் மட்டுமே சம்பாதிக்க முடியும். அதிகபட்சமா ஒரு 5-6 மணி நேரத்திலேயே இந்த லாபத்தை எடுக்க முடியும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னால 100% சொல்ல முடியும். ஆனா இந்த அளவுக்கு இறங்கி யாரு வேலை செய்வாங்க இப்படின்ட்டு ஒரு கேள்வி நம்ம கேட்கிற சமயத்துல இதெல்லாம் சாத்தியம், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம கௌரவ குறைச்சலா பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வட மாநிலத்தை சேர்ந்த பல பேர் வந்து தமிழ்நாட்டிலே இப்ப ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வந்த எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சுய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாட்டுல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காய்கறி தொழில்கள் முழுக்க முழுக்க நம்ம தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து அதை வந்து மார்க்கெட்ல வித்து சந்தைகள்ல வித்து எங்கெங்கயோ எப்படி எப்படியோ கொண்டு போய் வித்து கிடைச்ச லாபத்தை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வடநாட்டு நபர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா நாம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விவசாயம் பார்த்து கொண்டு போற ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே தனியா வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம கௌரவ குறைச்சலா நினைக்கிற ரோட்டோர கடைகளா வந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரே நாள்லயே நான் சொன்ன அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அசால்ட்டா 1000 ரூபாய் 1500 ரூபாய் அப்படின்ட்டு சம்பாரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்போது நம்ம கௌரவ குறைச்சலா வந்து நினைச்சுக்கிட்டு ஒரு சில தொழில்களை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம ஏதாவது ஒரு கருத்து சொன்னோம் அப்படின்னா உடனடியா அது எப்படி சாத்தியமாகும், இது நடக்குமா நடக்காதா, சரி இந்த இடத்த நம்ம பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பாதைகளை கடந்து போகணும், எந்த அளவுக்கு போராட்டங்களை நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறது எதையுமே யோசிக்காம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எதையாவது ஒரு மாற்று கருத்தை சொல்றது. கருத்துக்கள் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டைம் யோசிச்சு பார்க்கணும். எதுவுமே பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நாம முயற்சி பண்ற அந்த விதத்தை பொறுத்து நீ என்னடா 5000 சம்பாதிக்கலாம்னு சொன்னியா, நான் வந்து 10,000 சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியில அதுக்கான ஸ்டாட்டிக்ஸை வந்து கத்துக்கிட்டு எப்படியோ ஒன்று செயல்முறையில காட்டணும் அப்படின்னா நிச்சயமா நம்மளால அதை வந்து சாதிக்க முடியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடையவும் முடியும். ஆனா அதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன, எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, காரணம், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி இந்த ஒரு விஷயத்த நாம சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அதுலதான் நம்ம நிறைய பேர் தவறு பண்றோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒவ்வொருத்தருமே வீடியோவை பார்க்கறதோட மட்டும் நிறுத்தாதீங்க. நம்ம சேனலோட நோக்கமே பாத்தீங்கன்னா சிறு தொழில்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பிரபலமாகணும். நம்மளோட மக்கள் அனைவருமே ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணி தினம் ஒரு 1000 ரூபாய் எல்லாருமே வந்து முதலாளியா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்துலதான் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது சின்ன சின்ன பிசினஸ் வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதோட நோக்கம் எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகுது, இந்த வீடியோக்களை பார்த்து யாரெல்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் அப்படி யாராவது ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம சேனலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அதுதான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பத்தின சந்தேகங்கள் மாற்று கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல நம்ம போடுற வீடியோக்களை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.